வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் பூந்தி லட்டு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடலை மாவு நான் எந்த கப்பில் சுகர் எடுத்துருக்கணும் அதே கப்பு ஃபுல்லாக நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். சுகர் அதே கப்புக்கு ஒரு 3/4 கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதை சேர்த்துட்டு தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போது சுகரை நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப விடக்கூடாது. இதோட ஒரு 3 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சணும். இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும், ஏன்னா சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு கம்பி பதத்துக்கு தான் காய்ச்சணும், அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. இப்போ நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை பாருங்கள், ஒரே ஒரு கம்பி பதம் விட்டால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சுகர் சிரப் ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம மாவை பூந்தி மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பட் நான் பூந்தி மாதிரி போட போகிறதில்ல, ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மாவு எடுத்து டைரெக்டாக ஆயில் அந்த மாதிரி தெளித்து விட்டுக்க போகிறேன். இப்படி பண்ணுறதுனால லட்டு எப்படி வரும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம லாஸ்ட்டாக அதை இடித்து விட்டுக்க போகிறோம், அதனால் இன்னும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பட் டேஸ்ட் எதுவும் மாறாது. இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். மாவு வெந்திருக்கணும், பட் அதே நேரத்தில் கலர் மாறக்கூடாது. இப்போ இது வெந்துடுச்சு. இதை டைரெக்டாக நான் சுகர் சிரப்பில் போட்டுக்கிறேன். சுகர் சிரப் கொஞ்சத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுக்கலாம். இப்போ அதோட போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சிரப்பில் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் பொரித்து போட போட நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம மாவை பொரித்து போடும்போது நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி லட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாவை போட்டு சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்.
நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவோட சுகர் சிரப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து நெய்யில் முந்திரி, பாதாம், கிராம்பு, கிஸ்மிஸ் இது எல்லாமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். நெய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் இதை வந்து நம்ம வறுக்கக்கூடாது, லைட்டாக அது வறுபட்டால் போதும். நம்ம ஃப்ரை பண்ண அந்த நட்ஸை இதில் சேர்த்துடலாம். நெய்யோடையே சேர்த்துடுங்க. நெய் கொஞ்சம் நிறைய விட்டால் நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு நம்ம இடிச்சுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான். அதோட இந்த கட்டையை வச்சு நல்லா இடிச்சுக்க போகிறேன். ஸோ இது நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரம் இல்லாமல். இப்போ இதை நல்லா இடித்து விட்டுக்கலாம். இது ரொம்ப மாவு மாதிரி இடிக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து டைரெக்டாக மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டனால கொஞ்சம் பெரிய பெரிய பூந்தியாக வரும் இல்லையா, அதை மட்டும் நம்ம இடித்து விட்டால் போதும். ஸோ அது இந்த சுகர் சிரப், அந்த மாவு, அந்த முந்திரி எல்லாமே கொஞ்சம் ஈவனாக அதில் வந்து மிக்ஸ் ஆகிடும். இதனால இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை உடனே நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். பட் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது கொஞ்சம் இறுகி பிடிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் எல்லாமே சுகர் சிரப் வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் ஃபாஸ்ட்டாக. அப்போ தான் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா அதில் வந்து ஊறி இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இடிக்கும்போது எல்லாமே அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லட்டு வந்து ஒழுங்காக வராது. ஸோ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம செஞ்ச உடனே பார்க்கும்போது ஜூஸியாக இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.